வீட்ல வீக்கெண்ட் ஆனா எப்பயாச்சும் திடீர்னு ஒரு சண்டை வரும். வீக்கெண்ட் ஆனா கறி எடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். அதான வீக்கெண்ட் அதுதான் சார். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. அவங்களுக்கு பயங்கரமான கோவம் வரும். அவங்களுடைய கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாம நான் ஃபோன் எடுத்து இரு நான் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லுவேன். ரொம்ப கோவமா இருக்கே நீ. உடனே எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம், அடுத்த வெள்ளிக்கிழமை கிளைண்ட் லீவ் வருது, நான் ஊருக்கு போய் பேசிக்கிறேன் அப்படின்னுவாங்க. எனக்கு அப்போ சண்டை என்ன ரீசனுக்காக ஆரம்பிச்சிச்சுன்னே தெரியாது. பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். ஸோ அம்மா வீட்டுக்கு போகணுன்றதுக்காகவே சண்டை போடுற ஒரு குயின் இருக்கு. ஓ வெள்ளிக்கிழமை லீவ் இருக்குன்னா அந்த வீக்ல ஒரு சண்டை உண்டு. அந்த வீக்ல ஒரு சண்டை உண்டு. பேயில போமா இலே கல்யாணம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், எதுக்காக நம்ம சண்டை போடுறோங்கிறதே தெரியாது. ஏன் நமக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற காரணங்களே புரியாம சண்டை நடக்கும். நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. சண்டை கோழி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் 2 பக்கம் வந்திருக்காங்க. ஏன் இந்த சண்டை வருது? தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. இப்படியெல்லாம் ஒரு ஆள் சண்டை போடவே முடியாது. இந்த விஷயத்துல நானே மிரண்டு போயிடுவேன். அப்படி நீங்க நினைக்கிறது? அவங்க கிச்சன்ல இருந்து பேசிட்டே இருப்பாங்க, எனக்கு கேட்காது. பக்கத்துல நின்று 10 மினிட்ஸ் டைம் கொடுப்பேன். இன்னும் நல்லதா சொல்லு, நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. அந்த டைம் வாயில இருந்து அந்த வார்த்தையே வராது. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஏதோ சத்தம் கேட்கும். என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. ஆனா சொல்ற வார்த்தை மட்டும் கேட்காது. ஓ இதான் நுட்பமானது. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி இது. சண்டை இதுக்கு தானே தெரியாது, ஆனா அந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கும். சரி வர மாட்டேன்னு போட்டு அடிக்கிறேன். நீ சொல்யூஷன் கொடுக்க முடியாது. தெரிஞ்சாதானே சார் சொல்யூஷன் கொடுக்கலாம். ரைட் தான். நீங்க இப்ப என்ன பண்ணீங்கன்னு தெரியுமா இல்லையா? அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் ரியாக்ட் பண்ணல, அதனால பெருமையா அடிக்கிறேன். அதை சொன்னாதான் என்னென்ன சொல்லக்கூடாது, அவரா தெரிஞ்சுக்கணும். சரி, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு தனியா மூளை தேவைப்படுது. இட்ஸ் ஆல் ஃபேக்ட். நம்ம கையில எதுவும் இல்ல. இவங்க புலம்பி முடிச்சிட்டாங்க, ரைட் பேசட்டும், நீங்க மட்டும் போயிட வேண்டியதானே சார். அது ஏதோ நம்ம பின்னாடி நின்று யாரோ பேசுற மாதிரி கேட்குது சார். அது ஒரு மனசாட்சி மாதிரி பின்னாடி ஏதோ சொல்லிட்டே இருக்கு. எனக்கும் இஸ்கி என்று தான் கேட்கிறது. நான் அவருக்கு எனக்கும் சண்டை நடந்துரும். ஆபீஸ் போகும்போது நான் ஃபோன் பண்ணனா வண்டி எடுத்து எங்க விட்டா நீ என்ன பண்ணுவேன்? என்ன ஆளை பார்த்தா ஆச்சாரமா இருக்க, அவசரமா பேசுறான். நான் வச்சிருவேன். ஓகே, ஆபீஸ் போயிட்டதுக்கு அப்புறம் நான் கால் பண்ணனா ஆபீஸ் இப்பதானே வந்திருக்கேன், அடுத்த ஃபோன் பண்ணுவியா நீ? அப்ப நீ கால் பண்ணினா என்ன பிரச்சனைன்னு நான் மறந்துடுவேன். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். ஒரு வாட்டி கால் பண்ணா ஓகே, அகைன் கால் வரும்போதே தெரிஞ்சுது நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை பண்ண போறாங்க நம்ம கிட்ட. இந்த ஆர்ம விளையாட்டா இருந்தாலும் எனி டைம் அலாட்டா இருப்பான்டா. நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்டே வந்து போனை கட் பண்ண ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் டிலே பண்ணி கால் பண்ணுவாங்க, அப்பயும் நம்ம கட் பண்ணிட்டே இருக்கணும். லாஸ்ட் கால் என்ன பண்ணணும், நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும். நம்ம என்ன பண்ற, சாப்பிட்டியாமா? சரி, வேலைக்கு போற மனுஷனை போன் பண்ணிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? அட்டெண்ட் பண்ணி சொல்லிட்டா நான் அமைதியாயிடுவேன் சார். நான் எடுத்து பேசுனீங்கன்னா போனை வைக்க கூடாது. எனக்கு தீர்வு சொல்லிட்டு தான் நீங்க போனை வைக்கணும். உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு கால் கட் பண்றதுக்கு? உனக்கு பேச வந்தத பேசணும். அந்த சொல்யூஷன் சொல்லனா எனக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். எனக்கு வேற அல்ல, இதுதான் ஆப்ஷன். தம்பி நீங்க போன் எடுத்து கட் பண்ணுங்க. வேலைக்கு போயிட்டு வருவார் சார், வந்த உடனே எதுக்காச்சும் கலப்படப்படன்னு கத்தின்னு இருப்பாரு. பசினா கத்துவாரு, இல்ல ஏதாவது ப்ராப்ளம்னா கத்துவாரு. ஆனா அவர் எது கத்துறாருனே தெரியாது. வெளில போயிட்டு வந்தா டிராஃபிக் அந்த டென்ஷன் எல்லா டென்ஷனும் வருவேன். என்ன பண்றதுன்னு தெரியாது எனக்கு. அது இல்லாம அவளை கொஞ்சம் விருப்பத்தி பார்ப்பேன் சார். என்ன வில்லத்தனம். இப்ப தெரியுதா எவ்வளவு ஈவலா இருக்காருன்னு? தெரியுதா இவரு பொதுவா டென்ஷனா இருக்காங்கன்னா காமா இருக்கணும், காஃபி ஒன்று போட்டு அமைதியாயிருவாங்க. நீங்க அதையே அவங்க மண்டையில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறீங்க. நம்ம ரிலீவ் ஆயிடும்ல சார், அப்பதான் ரிலீவ் ஆகுது எனக்கு. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. ஆனா அவங்க அஜிடேட் ஆயிடுவாங்கல்ல. ஒர்க் விட்டா வீடு அப்படி தான் இருக்கும். பெருசா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போட மாட்டேன் சார். ஸோ நான் என்னோட ப்ரெஷர் நான் எங்கேயாவது ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஆக்சுவலா சொல்ல போனா அவார்டு உங்களுக்கு தான் கொடுக்கணும். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இப்ப நம்ம 2 பேத்துக்குள்ள சண்டைனா வெளியில வந்து கொஞ்சம் நம்ம ஹாப்பியா இருக்கணும். அமைதியா பாவமா மூஞ்சி வச்சுக்குவாங்க எல்லாரும் ஐயோ இந்த பொண்ணு என்னமோ பண்ணி வச்சிருக்கேன் மாதிரி அப்படின்ற மாதிரி. ஒரு முகத்தை பாருங்க, அப்ராணியா தெரியல. அப்ராணியா? அது ஒரு பிராணிப்பா. எல்லாருமே எங்க பெரியப்பால இருந்து பெரியமால இருந்து என்கிட்ட இதான் கேட்பாங்க. என்ன பாவமா இருக்காரு, என்னதான் பண்ண நீ, என்னதான் பண்ண? நான் எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன். பாவமா தான் உட்கார்ந்திருப்பாங்க. திருப்பி சண்டை போட்டா நம்ம சண்டை போடலாம். ஏதாவது சொன்னோம்னா திருப்பி சண்டையும் போட மாட்டாங்க. இப்ப நமக்கே ஐயோ பாவமா இருக்கு, இந்த பொண்ணு இந்த பிள்ளைய போய் எப்படி திட்டுறது அப்படின்னு நமக்கு தோணுதிரும். பிஞ்சு பூஜ்ஜிய வச்சுக்க. பிஞ்சு மூஞ்சியா? ஆமா கருப்பு. வாங்க. ஓ அந்த பாவத்தோட கண்டினியூஷனா? எல்லார்கிட்டயும் இப்படி ஒரு பிட்ட போட்டு அப்படியே மரியாதையான பையன் அப்படி. உண்மையாவே அப்படிதான் நீங்க. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. நம்ம மேல தப்பு இல்லைங்கிற மாதிரி எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி. என் மேல தப்பு இருந்துச்சுன்னா நான் உடனே சொல்லிடுவேன், இது என் மேலதான் தப்பு அப்படின்னு. அது அவளுக்கு புரியாத பட்சத்துல நான் சைலண்ட் ஆயிடுவேன். அமைதி அமைதி அமைதியோ அமைதி. வேற இந்த இடத்துல எல்லாம் சண்டை போட்டுருக்கீங்க? ட்ரெஸ் கடையில சண்டை வரும் சார். எதுக்குன்னு கேட்டா அவங்களுக்கு கார்ட்டூன் பிடிக்குமா சார், அதுக்கு டாம் அண்ட் ஜெரி ட்ரெஸ் வேணுமா சார். யார் புரியல? உங்க பொண்ணு சொல்றாப்ல சார். என் ஒய்ஃப் சொல்றாங்க சார். யோ என்னையா இது? அவன் கார்ட்டூன்ல வரா சார் அவங்க. சார் அது மேல ஒரு கிரேஸ் தாங்க சார். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். சரி, ஆனா கடையில் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கு எதுக்கு சண்டை போடுறீங்க? சார் தேடி கொடுக்கணும் இல்லைங்க சார், எனக்கு ஆசைப்பட்டு கேட்கறேன் இல்லைங்க சார். இதுவே அவங்க பொண்ணு கேட்டா பண்றாங்க இல்லைங்க சார்.
பிளே ஸ்டேஷன் கேட்டிருக்கேன் சார். பிளே ஸ்டேஷன் கேட்டது நான் விளையாண்டு கெட்டு போயிடும்னா வேலை செய்ய மாட்டேனா சார், அது வாங்கி தர மாட்டாங்க சார். சைல வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். இல்லை நான் என்ன கேட்குறேன், நீங்கள் 2 பேருமே திருந்துங்கிறேன். இப்போ தனியாக திருந்துறது முடியாது, நீங்கள் ஃபேமிலியாகவே திருந்தணும்னு நினைக்கிறேன். திருந்துங்கடா டேய். இப்போ எனக்கு அந்த குழந்தைய நினைச்சு தான் கவலையாக இருக்கு. அந்த பிள்ளை உங்கள்ட்ட என்னதான் கேட்கும்? அம்மா அப்பாக்கள் குழந்தையா இருக்கிறதுனால குழந்தைகளா இருக்க முடியல. ஐ அம் சாரி. எதுக்கு முனையா? நான் இந்த இடத்துல கூட சண்டை போட்டிருக்கோம். ஹாஸ்பிட்டல் நைட் சர்ஜரிலாம் முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப த்ரோட் பெயின். அவங்க தான் அட்டெண்டராக இருக்காங்க, என் கூட சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நினச்சா அவங்க கொரட்டை விட்டு நல்லா தூங்குறாங்க. தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, பிடிச்சி எழுப்பி விட்டு நல்லா திட்டி விட்டேன். கஷ்டம் வலி அந்த மனுஷன் அதை புரியாம தூங்கிட்டு இருக்காப்ல. எனக்கு சப்போர்ட் பண்ணல, ஆனா அந்த தொண்டை வலியில எந்திரிச்சு கத்திருக்கீங்களே, அது என்ன? ஆர்வம் எனக்கு புரியுது, ஆனா சொல்ல மாட்டேன். நான் என்ன யோசிச்சேன்னா என் ஹஸ்பண்ட் தூங்காம எனக்காக உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். அதாவது அவர் தூங்க கூடாது. ஆமா, அது ஹீரோயிசம். தூங்காம பாத்துக்கணும், அதுதான் அவங்க இம்பார்ட்டன்ட் தவிர தூங்கிட்டோன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அது எனக்கு அந்த ஃபீல் கொடுத்துருக்கணும்ல அவங்க. எதுக்கு அது என்ன ஃபீலிங்? வள்ளியில இருக்காங்க, அவங்க எந்த ஃபீல் எதிர்பார்க்கறாங்க பாத்தீங்களா? அதான் கேக்குறேன், எனக்கே புரியலையே. அதுதான் எனக்கும் புரியல. அவரு எங்க வீட்டுக்கெல்லாம் போயிடல, இல்ல ராத்திரிலாம் பக்கத்திலேயே படுத்து கிடந்தாரு அப்படிங்கிற அளவு போக ஏன் தியாகம் தேவைப்படுது? ஏன்னா நான் அவங்களுக்காகவும் பேபிக்காகவும் நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்களும் அந்த மாதிரி பண்ணணும்னு. மறுநாள் பார்க்கணும்ல அவரு. அது அந்த இடத்துல அவ்வளோ மெச்சோர்டா யோசிக்க தெரியல, ஒரு ஒய்ஃபா தான் நான் யோசிச்சேன். எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு, பாத்தியா? மெச்சூரிட்டிக்கும் ஒய்ஃபுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி சொல்றீங்க. ஏன் இதை ரொமான்டிசைஸ் பண்றீங்கன்னு கேட்குறேன். ஒரு சினிமாவில் ஒரு சீன் மாதிரி நைட் ஃபுல்லாக தூங்கலையா, முழிச்சே இருந்தீங்க அப்படின்னு கேட்கணும் போல இருக்கா? ஆமா. சூப்பர் மார்க்கெட் போகும்போது எப்பயுமே சண்டை வரும் சார். 2000 ரூபாய்க்கு மேல போனா கட்டப்பை தருவாங்க. அந்த கட்டப்பை வாங்கக்கூடாதுன்னு எனக்கு கிள்ளிக்கிட்டே இருப்பாரு. இல்ல ஆக்சுவலா அவர் கட்டப்பை பிரச்சனை இல்ல, நீங்க அந்த ஒரு கட்டப்பையை வாங்குறதுக்காகவே ஒரு 1900 வந்தா ஒரு 2000க்கு சாமான் வாங்குவீங்க. தியேட்டர்ல சார் போற வழியில டிக்கெட் புக் பண்ணிட்டேன். கேட் என்ட்ரன்ஸ்ல நாங்க உட்காந்துருக்கோம். நீ ஏன் இங்க டிக்கெட் புக் பண்ண? நீ இங்க புக் பண்ணதுனால இப்ப எல்லாருக்கும் நான் வழி விட வேண்டியதா இருக்கு. நான் எப்ப படத்தை பாக்குறது? இதற்கு என்ன சொல்றீங்க? காரணமா தான் டிக்கெட் கூட புக் பண்ண தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை. படத்தை வேணா கேன்சல் பண்ணிடுறேன், மறுபடியும் வேற டிக்கெட் புக் பண்ணி கூட்டு போறேன்னா அதெல்லாம் இல்ல. நான் இன்னைக்கு இந்த படம் இந்த ஷோ இப்பதான் பார்க்கணும். இது அநியாயம், இது அக்கிரமம், இது ஆண்டவனுக்கே அடுக்காது. ஒரு 2 பேர் போனாங்க, அவ்வளவுதான். அவங்க ஏன் கிராஷ் பண்ணணும் இப்போ? இப்ப படம் ஓடிட்டு சண்டை போடுறாங்களா? ஆமா சார். என்னடா செய்யறது அப்படி ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா அந்த எக்ஸிட்ல புக் பண்ணிட்டு இப்படியே தான் சார் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பேர் அப்படி போயிடுவாங்க? 4-5 பேர். அவ்வளவுதான், மிஞ்சி போனா ஒரு 3 சீன் எல்லாமே எனக்கு கட் ஆகுதுல சார். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். சரி, இப்ப நீங்க சண்டை போடுறதுல எத்தனை சீன் கட் ஆச்சு? பாதி படம் சார். பிரச்சனை இல்ல. அது பிரச்சனை இல்லைன்னா ஆக்சுவலா நான் தானே சண்டை போடுறேன். ஓ அப்படி வந்து நான் பிரெக்னண்டா இருக்க நேரத்துல நீ இதெல்லாம் கவனிச்சிருக்கணுமா இல்லையா? சொன்னாங்க சார். அது சொல்லுவாங்க சார். அது எப்படிமா? ஒரு ஸ்மால் அளவுக்கு கூட கூச்சமே இல்ல உனக்குலாம். போற வழியில மட்டும் தான் காலை நீட்டி உட்கார முடியும். ரெண்டாவது ஏதாவது பிரச்சனை டக்குன்னு இறங்கி போயிடலாம். சரியா தானே செஞ்சிருக்கேன். கரெக்ட் சார். ஆனா எனக்கு அந்த இடத்துல வந்து ஒரு கம்ஃபர்ட்டபிளா இல்ல சார். சாவும்ல நீ சாவும்ல செத்த போயில கம்ஃபர்ட்டபிளா இல்லங்க. இவ்வளவு செஞ்ச ஒருத்தனுடைய கன்சர்னை பத்தி யோசிக்காம கத்திருக்கீங்களே, நீங்க சொல்லிருக்கலாமே. நம்மள பேச விட மாட்டாங்க சார். அது சண்டை போடணும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. பேசாதீங்க சொல்லுங்க. இல்ல நகைய ரெக்க பேசாதீங்க சொல்லுங்க. மாசமா இருக்கேல, நீ பாட்டுக்கு வந்து இன்னைக்கு உட்காந்து படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிய அப்படின்னு உங்ககிட்ட சத்தம் போட்டிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எழுந்து போயிட்டோம் சார். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா? நீனே உன்னை கட்டி பிடிச்சி அள்ளணும் போல இருக்கு. நான் வரேனா? என்ன கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. ஏய் இதுங்க கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிடுச்சுங்களோ? இப்போ நார்மலா நானே ஃபோன் பண்ணி சொன்னா கூட எங்க அம்மா ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்னு என்ன கேட்பாங்க. நானே அதான் கேட்பேன். ஆனா சண்டை போடும்பொழுது ஃபர்ஸ்ட் கையை தான் வாங்குவாரு, அடிக்க மாட்டாங்க. ஆனா அது யாருமே நம்ப மாட்டாங்க. யுவிக்கு கோவம் வருதுன்னா நீ எந்த அளவுக்கு நீ பேசியிருப்ப. என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. ஆனா அந்த கை வாங்கினாலே அந்த அடி ஞாபகம் வந்துடும். அதிகமா கத்துவாங்க சார். நம்மளால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒரு அதிகாரி உங்ககிட்ட வந்து வேணும்னே வெயிட் பண்ண வைக்கிறார். ஒட்டச்சு பண்ணும் போல் இருக்கு. பக்கம் எங்க வெளில கை வாங்கிருக்கீங்களா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஓங்கணும் இல்ல, அங்கெல்லாம் கை வாங்காத நீங்க ஏன் மனைவிட்ட மட்டும் கை வாங்குறீங்க? அதாவது ரசாயன கெமிக்கல் வெளியெல்லாம் காட்ட முடியாது சார். நம்ம கை வாங்கிட்டா நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதான். இங்க அப்படி இல்ல சார். சிச்சுவேஷன் ஹேண்டிலே பண்ண முடியல சார் அவங்க. அப்ப வெளியில எப்படி இந்த கோபத்தை எல்லாம் ஹேண்டில் பண்றீங்க? சைலண்டா தான் சார் இருப்போம். என்னடா இழுச்சவாய பாருங்க, எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கற இலக்கா இருந்தா. அப்ப அங்க ஹேண்டில் பண்ண முடியற உங்களால ஏன் இங்க ஹேண்டில் பண்ண முடியல? என்ன அடிச்சாலும் கொண்டாலும் நம்ம கிட்ட தானே இருக்க போறாங்க அப்படின்னு. அது வந்து உரிமையா மிஸ்யூஸா? மிஸ்யூஸ் தான். அப்புறம் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண
நீங்க திறந்துட்டீங்கயா. நீங்க சொன்ன டைலாக் அவர் சொல்லியிருக்காரு, நிறைய தடவை சொல்லியிருக்காரு. என்னன்னு? நான் நினைச்சேன்னா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும், நான் உன் மேல கை வைக்க கூடாதுன்னு இருக்கேன், நீ கம்முன்னு இரு. ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. உங்க ரிலேட்டிவ் சைட்லயே கூட வச்சுக்கோங்களேன், இவரை கோவப்படுத்துற மாதிரியோ இல்ல சன்மானத்தை விடுற மாதிரியோ நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும். அங்கெல்லாம் வந்து இவர் கோவத்தை காட்டவே மாட்டாரு. ஃபேமிலி வேணும் சொல்லி நீ உன்னையும் காம் டவுன் பண்ற, என்னையும் காம் டவுன் பண்றீங்க. பொறுமை சாமி. இதுவே நான் வீட்ல ஒரு கான்வர்சேஷன்ல ஏதாச்சும் நம்மளே கோவம் நீ இப்படி பண்ணல அப்படி சொன்னா ஏதோ சொல்லிட்டோம்னா நீ எப்படி அப்படி சொல்லுவ? மண்டையில மூளை இல்ல. நான் நினைச்சேன்னா இப்ப அவ்வளவுதான் சார் அவங்க சொன்னா நம்ம பேச்சு கேட்க போறது இல்ல. அட்லீஸ்ட் நீ சொன்னா கேட்பன்றதுக்காக தான் இது அந்த மாதிரி கிடையாது, சொல்றேன். அது கிடையாது. இதே மாதிரி நீ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை வந்தாலும் சொந்தக்காரன் சொல்ல நீ போய் பல்ல கடிச்சு நில்லு கையை ஓங்குன்ற. அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காதா? சும்மா இருக்க மாட்டா. போனால முடியல இல்ல, நீ ஃப்ரெண்ட் வேணும், ரிலேஷன்ஷிப் வேணும், ரிலேட்டிவ்ஸ் வேணும் நினைக்கிற போது என்ன மட்டும் நீ எப்படி வீக்கா நினைக்கிறேன் நான் கேக்குறேன். சொல்லுப்பா. சொல்லுங்கறல. கத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த டைம்ல, நமக்கு அதை ஆஃப் பண்ணணுன்றதுக்காகவே நம்ம அப்படின்ற மாதிரி. இங்க எடுத்த உடனே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அப்படின்னா என்னன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன் உன்னை அப்படின்னு அர்த்தம். செருப்பு பிஞ்சிரும். ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லையே. இல்ல அந்த கிராண்டட் தான், உரிமையா எடுத்துக்கிறது தான். உரிமை இல்ல, கிராண்டட் வேற உரிமை வேற. ஓகே பேசு. சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. ஓகே, வேற எந்த இடத்துல எல்லாம் சண்டை போட்டுருக்கு? நடு ரோட்ல அப்படி பாரு, சூப்பர் சீனரி. ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு டீ சாப்பிடணும் போல இருக்குன்னு மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. அங்க போற வேல வந்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் டீ கடை எதுவுமே இல்ல. வண்டி நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. நிறுத்து நீ. நிப்பாட்றா. நான் போறேன், இறங்கி போறேன் அப்படின்ட்டாங்க. நான் ஒண்ணுமே புரியல. ஒண்ணு இல்ல, நீ தனியா வீட்டுக்கு போ அப்படின்ட்டாங்க. இல்ல புரியல. 2-3 டைம் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. கடையெல்லாம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் போலாம், இன்னும் போலான்ட்டு கடை இல்லாத ஏரியாவுக்கு போயிருவாங்க. ஆமா சார். நாங்க என்ன படுப்பா முடியாது. அட இப்படி ஆச்சுன்னு பாத்து முடியாது. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டாங்கன்னா ஒரு அவங்களோட ஃபேவரட் ஷாப். சோ அதனால அங்க போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு கீழ இருந்தேன். என்னையா சர்ப்ரைஸ் இருக்குது? பிரதர், இட்ஸ் நாட் a joke brother. It's not a joke. சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னா அவர் மைண்ட்ல வேற ஏதோ போயிட்டு இருக்கும், நம்மள வந்துட்டு கண்டுக்க மாட்டாரு. அதாவது பெரும்பாலான நேரத்துல பசின்னு சொல்றப்ப அவங்க கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா கோவம் வந்துருது. அதான் மண்ணா, அதேதான். அதுக்காகவே சண்டையே அதிகமா வரும். ஆக்சுவலா ஒரு ஆணின் பசியை பெண் பெருசா உதாசீனப்படுத்தவே மாட்டாங்க. கரெக்ட் தான், புரியுது. என்னுடைய பசி ஏன் ஒரு ஆண் அட்ரஸ் பண்ணலங்கிறது ப்ராபபிளி ஒரு நீண்ட தொடர்ச்சியாக இருக்கலாம். இன்னொன்னு இருக்கு, பெண்கள் நல்லா நிம்மதியா சாப்பிட்டாங்கன்னாவே சண்டை வராது. நமக்கு சோறு தான் முக்கியம். நமக்கு சோறு தான் முக்கியம், அவ்வளவுதான். ஸ்கூல்ல சண்டை போட்டுருக்கோம். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு கூடுவாங்க. அந்த மெசேஜ் வரதுல இருந்து ஆரம்பிக்கும் சண்டை. கிளாஸ் டீச்சர் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னா அவங்க கேட்க மாட்டாங்க. வேணும்ட்டு எல்லா டீச்சரையும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க கேண்டீன்ல கூட வெயிட் பண்ணலாமே. எவ்வளோ நேரம் சார் வெயிட் பண்ண முடியும்? 2-3 hours ஆகுது. ஆனா குறைஞ்சபட்சம் வீட்ல போய் சண்டை போடலாம். அதே ஸ்கூல் கேம்பஸ்குள்ள சண்டை போட்டுறீங்க. என்ன பழகி போச்சுன்னு என்னைக்காவது 2 பேரும் நடு ஆபீஸ்ல இருந்து சண்டை போட்டீங்களா? ஆபீஸ் கேண்டீன்ல ஃபயர் பண்ணிடுவாங்க. உங்க லொக்காலிட்டிக்குள்ளங்கிறப்ப இவ்வளவு யோசிக்கிறீங்களே, இது அந்த பையனோட லொக்காலிட்டியில என்னடா இல்ல பசங்களே ஆஃப் பண்ணிடுவாங்க. அது அன்கம்ஃபர்டபிள். ஆஃப் பண்றது இல்ல, அது அவங்களுக்கு அவமரியாதையான விஷயம் இல்ல. அது நம்ம என்ன வார்த்தை சொன்னா ஹர்ட் ஆகுமோ அந்த வார்த்தையை சொல்லி 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 மென்டலியா அந்த உச்சகட்டத்துக்கு எடுத்துன்னு போயிடுவாரு. ஒரு டைம் அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி பேசுறது இல்ல சார். அப்படிதானா? அப்படிலாம் இல்ல சார். வார்த்தைகளால் காயப்படுத்துவது ஏன்? எப்படியாவது அவங்களுக்கு அது புரியுதான்றதுதான். புரிஞ்சதா? நான் ஹர்ட் ஆயிட்டேன்ப்பா இப்படி பண்ணா அவங்களுக்கு புரியாது. நான் ஹர்ட் ஆயிருக்கேன் அவங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொன்னா இவங்க எக்ஸ்ட்ரீம் போகும்போது தான் ஒரு கொஞ்சம் பழி வாங்குறது தானே அது. ஆமா, கிட்டத்தட்ட டிட் ஃபார் டாட் தான். எங்க அப்பா ஏன் காயப்படுத்துகிறீர்கள்? அவருக்கு அது ஒரு பனிஷ்மென்ட் கொடுத்த மாதிரி ஃபீல் பண்றோம் சார். ரொம்ப தப்புமா, ரொம்ப தப்பு. காயப்படுத்தினா உரைக்குங்கிறதா எல்லாரோட ஐடியா. ஆனா காயப்படுத்தினா உரைக்குதான்னு கேக்குறேன். இல்ல உரைக்கல சார், உரைக்கல. அப்ப காயப்படுத்தல வழியா என்னதான் நடக்குது? என்னோட ஆங்கரை நான் வெளிக்காட்டுறேன். ஏன்னா எனக்கு அது ஒண்ணுதான் வழியா தெரியுது சார். அவங்கள திட்டினதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு ஒரு நிம்மதியா ஒரு சந்தோஷம். இந்த விஷயம் நான் பேசியிருக்க கூடாதுதான். நான் இதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்னா கேட்கலாம். சம்டைம் அவங்க அன்மெச்சூர்டா பேசுறப்பல நான் ஒரு சில வார்த்தை சொல்லுவேன். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. உங்க அம்மா இருந்து இன்னும் உன்னை நல்லா வளர்த்துருக்கணும்னு இப்போ ஃபீல் பண்றேன். சாரிம்மா, இதுக்கப்புறம் நான் உங்க அம்மாவை பத்தி எப்பவுமே பேச மாட்டேன். அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. இயல்பா நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றீங்கனாவே உங்களுக்குள்ள ஒரு ஒத்த அலைவரிசை இருக்கு அப்படிங்கறத அர்த்தம். இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. அதை முடிந்த வரைக்கும் பேசியே சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சுவாரஸ்யம் தேவைப்படுறப்ப சண்டை போடுங்க. தேங்க்யூ பசங்களா, தேங்க்யூ. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.